ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நம்ம குடும்பத்திலே எனக்கு முருகன் தான் பிடிக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் வந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ்க்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ், 2 சர்ப்ரைஸ் இருக்கா. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இங்கே சொல்லிட்டேன், இன்னொரு சர்ப்ரைஸ் அடுத்த இடத்துல போய் சொல்லுவேன். ஓகே, அப்போ வந்து வண்டி போட்டு போயிருக்காங்க. வாங்க போய் நாங்கள் டிக்கெட் கவுண்டர் பார்த்துட்டு வரேன். நீங்கள் இங்கே இருங்க, நானும் வரேன். டிக்கெட் எவ்வளோ வண்டிக்கு? ஃப்ரீயா? வண்டி காசு இல்லையா? சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. தொட்டு பார்க்கணுமா? தொட்டு பார்க்கலாமே, தாராளமா. இப்போ அங்கே தான் போகிறோம், தொட்டு பார்க்கறதுக்கு தான். அவரோட காலையாவது நான் தொடணும். தொட்டுக்கலாம். முருகனோட கால் தொடுறதெல்லாம் பெருசாக தான். முருகனே பக்கத்தில் வந்துட்டோம் பார்க்குறதுக்கு, அவரை தேடி வந்துட்டோம். காலை தொட்டு கும்பிடணும்னு பெரிய ஆசையாக உங்களுக்கு. இங்கே பாரு எவ்வளோ பொம்மை இருக்கு. நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக நான் இங்கே தொட்டு பார்ப்பேன். சூப்பராக இருப்பாங்க. அம்மா அங்கே ஏதோ போதுமா? அது என்னதுமா? அது வந்து லிஃப்ட்டு. நம்மளே போக முடியுமா? போகலாமே, அதடா லிஃப்ட் அது. நம்மள முருகன் கோயில் போய் பார்க்காம இருக்க முடியலையே. இங்கே பாருங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு முத்து மலம் இருக்குது. குட்டி குட்டி பொம்மை நிறைய வச்சிருக்கிறாங்க. கூடையில ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பூவு, தேங்காய் பழம், விளக்கு. எங்க விளக்கு மட்டும் வாங்கிட்டு போகலாம். சேஞ்ச் இல்லையா? அங்கே வாங்கிக்கலாமா? மயில் இருக்க பாருங்க. மயில் இருக்கு. கண்ணாடி, இது பாருங்க கையில் வைக்கிறது அச்சு. கையில் பாருங்க அச்சு வைக்கிறது. கொலுசு, சோளக்கதிர். கடை இந்த பக்கம் நிறைய வந்துருச்சு. ஐஸ்கிரீம். எந்த பக்கம் பார்க்கறது விடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்ல. தலைக்கு போடுறதெல்லாம் எதுக்கு? தலைக்கு போடுறதெல்லாம் வேணாம். பத்து திருப்பெரும் துறையில் அருளியது. என்னங்க? கடை நிறைய வந்துருச்சு இந்த வாட்டி. அது என்னங்க அங்க இருக்கிறது? மரகத பூஞ்சோலை முத்துமலை முருகன் கோவில் கரடா. கடை நிறைய கடை வந்துச்சு இந்த பக்கம் சைடுல. அன்னைக்கெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அம்மாலாம் வந்த செகண்ட் டைம். இதெல்லாம் உள்ள எனக்கு மட்டும் வாங்கி.
கண்டிப்பா ஒரு தொட்டு பாப்பேன். இங்க பாருங்க, முருகன் தெரிஞ்சிட்டாரா? அம்மா இவ்ளோ பெருசா இருக்காங்க. ஆமா, இப்பதான் நீங்க பாக்குறீங்களா? இல்ல இவ்ளோ நான் கண்டிப்பா அங்க பாருங்க, தேன் கூட தெரியுதா? தேன் கூட தெரியுதா முருகன் கையில? இங்க இங்க இடத்துல பாருங்க, அதுவும் தேன் கூட. நான் கண்டிப்பா ஒரு தொட்டு பார்க்காம விட்டவே மாட்டேன். கண்டிப்பா தொட்டு பார்க்கலாம். தொட்டு பாப்பேன். பார்த்து எடுங்க, அடியில் கை வச்சு எடுக்கணும். அடியில் கை வச்சு எடுங்க. வாங்கிட்டு வரீங்களா? தீப்பெட்டி இருக்கா? எடுத்துக்கிட்டு சேர்ப்போம். சூப்பராக இருக்காடா. இன்னைக்கு வந்துட்டு அஷ்டமி. இங்கே எல்லாம் விளக்கேற்றுறாங்கல்ல, இங்கே ஏற்றிக்கலாம். இங்கிருந்து பாருங்க, முருகன் தெரியுறாரு. இதோ இங்கிருந்து பாருங்க, தெரியுறாங்க. இங்கிருந்து தெரியுறாரு. இங்கிருந்து உள்ள பார்த்தாங்க தெரியுறாங்க. இங்கிருந்து பார்த்தா தெரியுறாரு முருகர். பற்ற வச்சுருவீங்களா விளக்கெல்லாம்? இதோ இங்கே பாருங்க, கீழே கேப் இருக்கு. உங்களுக்கு எந்த இடம் வசமாக இருக்கோ அங்கே பற்ற வைங்க. இது அப்படி பற்ற வச்சுட்டா இல்லை கீழே தான் எடுத்து இந்த இடத்துல வைங்க, இங்கே வைங்க. கை சுட்டுக்காதீங்க, விட்டுருங்க. இந்தாங்க. தோரணம் கட்டுவாங்கல்ல அது. ஓகே. இந்த மண்டபமும் ஸ்ரீ முத்துமலை முருகன் எடுத்துட்டா தியா மண்டபம்.
உங்க பேர்ல மண்டபமா? ஓகே ஓகே எப்படி வாங்க இப்போ ஒரு தொட்டு பாருங்க. ஓகே. இப்படிதான் போனோம். இவ்வளவு தூரம் வச்சிருப்பாங்க முருகனுக்கு. ஆயுத பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆயுத பூஜைக்கு ஆமா சூப்பரா இருக்கு இல்லைங்க? இப்படிதான் போனோம். இங்க பாருங்க. போங்க போல இப்படிதான். தேன் கூடா ரெண்டு கையிலுமே இருக்கு. இவங்க பிளான் பண்ணதே அது. அப்படிதான் சொல்றேன். என்ன பண்ணுறீங்க? இங்க இருந்து பாருங்க எல்லா கடையும் தெரியுது. செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா பூஜை டைமுக்கு வந்திருக்கோம். அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து நமது முற்று வழியிலே 4ஆம் ஆண்டு பஞ்சகோட்டி சூரசம்ஹார திருவிழா. அமௌண்ட் வேணுமா? எடுத்துக்கலாம்ல. இங்க நிறைய வந்து சோளப்பொரி செய்யறாங்க. இந்த என்ன பொரி? என்ன பொரி இது? ஸ்வீட் பொரி, இனிப்பு பொரி. இனிப்பு பொரி. பொரி வெள்ளத்துல போட்டு காய்ச்சி பண்ணுவாங்க. உருண்டை பொரி. பொரி உருண்டை. கூட பிற நிறைய பின்னி வைக்கிறாங்க. ஒரு பொரி 5 ரூபாய் வச்சிருக்காங்க. 5 ரூபாயா? ஒரு 5 ரூபானா 6 பொரி 30 ரூபா. கரெக்ட்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. So and bye. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோ நல்ல வீடியோ, இன்னும் சூப்பராகவும் இன்னும் நல்லா இதாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் கோயில் வந்து சாமி கும்பிட்டது. இப்போ இங்கே நேரம் இங்கிருந்து வெளியே கிளம்புறோம் அடுத்ததுக்கு இல்லை. அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய்ங்க. எப்படி இருக்குது? எப்படி இருக்கு சோளப்பொரி? சூப்பராக இருக்கா? முருகன் கோயில் பிரசாதம் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். நான் குறைய சொல்ல மாட்டேன். சூப்பராக இருக்கும்.